Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. 3-4 days நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் எதுவும் வந்திருக்காது. பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூ தாங்க. ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. அதனால தான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யாருக்கானது எதை பற்றி அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கேட்ட வந்து சந்தேகம் இது என்னென்னா எனக்கு எக்கு வந்து க்ரோத் ஆகிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிஸ்டர். இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது, எந்த டிப்ஸை கட்டாயமாக நான் எடுத்துக்கொள்ளணும், இதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ வந்து எனக்கு போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம எல்லாருக்குமே கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரெக்னென்சிக்கு முதல் படியே நம்மளுடைய எக்கு க்ரோத்து சரியாக இருக்கிறது தான். எக்கு க்ரோத் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய கருமுட்டையின் வளர்ச்சி ஒரு நாளைக்கு 2 mm வீதம் அதிகரிக்க வேண்டும். இந்த அதிகரிப்பதில் தான் பிரச்சனை ஏற்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே எதை பற்றினா எக்கு க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு தான். எக்கு க்ரோத்தை அதிகரிப்பதற்கு விட்டமின் டி நமக்கு தேவை. அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கின்ற சில டிப்ஸை நம்ம கையாண்டாலே போதும். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா விட்டமின் டி தான். விட்டமின் டினாலே நம்ம எல்லாருக்குமே நினைவில் வர்றது சன்லைட், சூரிய வெளிச்சம் தான். என்ன பண்ணணுங்க அப்படின்னா, காலையிலேயே நம்மளுடைய உடம்பில் நல்லெண்ணெயை வெதுவெதுப்பான சூடில் எடுத்து அதை காய்ச்சி உடல் ஃபுல்லாகவும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை சன்லைட் படும்படி மினிமம் 10 minutes வந்து சன்லைட்டில் இருக்க வேண்டும். நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற அந்த ஃபீல் இருக்கணும். அதன் பிறகு தான் அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும். இப்படி உங்களுடைய உடலில் நம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட் படும்படி இருந்து நாம் இருக்கும்போது எக்கு க்ரோத்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் தடைபட்டு இருக்கின்ற ஸ்லோவாக இருக்கின்ற எக்கு க்ரோத்துமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து என்ன பண்ணுறதுங்க, அடுத்து சில ஃபுட் டயட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பிளட் சர்க்குலேஷன். பிளட் ஃப்ளோவை கண்டிப்பாக அதிகப்படுத்துகின்ற உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளட் ஃப்ளோ அதிகமாகணும்னா அதற்கு சத்தான உணவுகள் வந்து வேண்டும். அந்த வகையில் சிவப்பு கலர், அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பீட்ரூட்டு, பொமிக்ரானட்டுங்கிற மாதுளம்பழம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பொமிக்ரானட்டை காலையில் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி மாதுளம்பழத்தை பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கொள்ளும்போது அது நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்மளுடைய கருத்தரிக்கின்ற வாய்ப்பை அதிகப்படுத்தும். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாதாம் பிசின்ங்க. இந்த பாதாம் பிசின் பெண்களின் உடலுக்கு முழுக்க குளிர்ச்சியை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதிகமாக வெள்ளப்படுதுங்க, எனக்கு இந்த பாடி ஹீட்னாலே எக்கு க்ரோத் ஆகிறது டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாடி ஹீட்டு, அதே நேரத்தில் பெண்ணுறுப்பில் அடிக்கடி எரிச்சல் உணர்வு, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அனைவருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். இதை டெய்லி எடுத்துக்கொள்ளலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாதாம் பிசினை 1 teaspoon அல்லது 2 teaspoon நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது நம்ம நார்மலாக வாயில் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே. இல்லாட்டினா இதை பாதாம் பிசின், இது இரண்டையுமே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது எதற்காக முக்கியமாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, எக்கு க்ரோத் ஆகுவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய மெடிசன் எடுத்துக்குவோம். இல்லை உடல் வெயிட் அதிகமாக இருக்கிறனால நம்ம நிறைய எக்ஸசைஸு இல்லை வாக்கிங் இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் வந்து உஷ்ணமடையும். அந்த உடல் வெப்பத்தை சரியான ஒரு தட்பவெட்ப சூழ்நிலைக்கு உட்படுத்துவதற்காகத்தான் இந்த பாதாம் பிசின் அல்லது கடல் பாசியை வந்து நாம் எடுத்துக்கொள்வது. இதை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அடுத்து என்னங்க பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிக ஃபெமிலியரான ஒரு டிப்ஸுங்க இது. க்ளோவ் வாட்டர் அப்படிங்கிற கிராம்பு தண்ணீர் தாங்க இது. இந்த கிராம்பை 4 எடுத்துக்கொள்ளணும். முதல் நாள் நைட்டு 1க்கு 2 இடித்து தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீருடன் இன்னும் சிறிதளவு தண்ணீரை ஊற்றி லோ ஃப்ளேமில் அடுப்பில் 5 to 7 minutes கொதிக்க வைத்து வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் நாம் பருக வேண்டும். இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த பவர்ஃபுல்லான ரெமடிங்க. இதை நீங்கள் அனைவருமே வந்து எடுத்துக்கொள்ளலாம்.
அல்லது ஃப்ளாக்ஸ் சீட்ஸுங்கிற ஆளி விதையை வந்து ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன்கிற வீத மென்சஸ் கம்ப்ளீட் ஆன நாளில் இருந்து இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே எக்கு குரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிக முக்கியமான ஒன்று, மென்சஸ் ஆன முதல் 3 நாட்கள் கட்டாயமாக மலை வேம்பு சாறை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேல் மலைவேம்பு சாறை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதன் பிறகு 6 மாதம் இடைவெளி விட்டு பிறகுதான் மலைவேம்பை நாம் திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த டிப்ஸு ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா இந்த வேம்பு அப்படின்னாலே கசடு அழுக்குகளை வெளியேற்றுபவைக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வெளியேறினாலே ஆட்டோமேட்டிக்காக எக்கு குரோத் ஆகும். இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா டிப்ஸையுமே கட்டாய முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், டயபெட்டிக் இருக்குது, தைராய்டு இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு பவர்ஃபுல்லான ரிசல்ட்டை குடிக்கக்கூடியது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.